இது 155 ரியால். இந்த இருக்குல்ல, இது வந்து காராப்பூச்சி வந்து பொரிச்சு வச்சிருக்காப்புல இந்த பார்த்தீங்களா. காராப்பூச்சினா பூச்சி நினச்சிக்கிறாதீங்க. ஆமாம். خلاص بس ما في اللون صح؟ ما في بس هذه. السلام عليكم ورحمة الله وبركاته. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டோம். காலையில் எப்பவும் உள்ள வேலைகள் தான் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நம்ம இங்கே வந்தாச்சு. நம்ம வீட்டில் வந்து காலையில் என்ன சாப்பாடும் பார்ப்போம். அந்த பையனை ஸ்கூலுக்கு போயிருக்கான். இங்கே ஏதோ வேலை நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன் ரோட்டில். பாப்பா என்ன பண்ணுறாங்க. பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டு வண்டி நினைக்க பாருங்க, மருந்து வாடை அடிக்கு. கருப்பட்டி பச்சா நிறையா இருக்குங்க, அதனால் மருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அதான் மோட்ரு ஓடுற சவுண்டு தான் இப்படி கேட்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் போய் காலையில் டிஃபன் பார்ப்போம். வாங்க நீங்களும் சாப்பிட. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா காலைல சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம காலைல சாப்பாடு பார்த்திங்கன்னா தோசை, அப்புறம் வந்து சட்னி, சாம்பார். இதுதான் இப்போ நம்ம காலைல சாப்பாடு. சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பையன் ஃபோன் பண்ணுறேன்ருக்கான். ஏன்னா ஸ்கூலில் போய் விட்டு வந்திருக்கேன். அவன் வந்து ஃபோன் பண்ணதுக்காரன் வாங்கன்னு சொல்லியிருக்கான். அவன் ஃபோன் பண்ணதுக்காரன் நான் போய் அவனை கூப்பிட்டு வரலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து அந்த பையனை ஸ்கூல்லேருந்து எடுத்து விட்டாச்சு. காலையிலேயே ஒரு 7 மணி இருக்கும் கொண்டு போய் விட்டேன். அப்புறம் வந்து நான் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன். நீ ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க கையில். அதனால் நான் போயிட்டு முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னால் அதேமாதிரி முடிச்சுட்டு ஃபோன் பண்ண உடனே அவனை கொண்டு வந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தோனேசியா வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டேன். இப்போ அவங்க வந்துட்டாங்க. இப்போ அவங்கள கூப்பிட்டு நம்ம இப்போ கடைக்கு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விஷயமாக கூட்டிகிட்டு இப்போ இந்த ட்ரெஸ்ஸு கடைக்கு தான் வந்திருக்கோம். எதுக்கு ட்ரெஸ்ஸுன்னு கேட்டதுக்கு மகா கல்யாணம் வருதுல்ல, மேடத்தோட பொண்ணு கல்யாணம் 2 மாதம் கழித்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்கேஜ்மெண்ட்டு வரை வைப்பாங்க. இந்த வாரமாக அடுத்த வாரமான்னு தெரில. அதுக்காண்டி ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கை காசு போட்டு தான், மேடம்லாம் காசு கொடுக்கல. என் காசில் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னாங்க. அதனால் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம் என்ன ரேட்டில் இருக்குது, என்ன மாடல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக வந்து பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு இந்த இருக்குது பார்த்திங்களா. ஏற்கனவே அல்ஹராமில் தான் எடுப்போம். அல்ஹராமை வந்து இப்போ லாக் பண்ணிட்டாங்க, உடச்சிட்டு வேறு எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில. அல்ஹராம்லேயே நல்லாயிருக்கும் ட்ரெஸ்ஸு. ஏற்கனவே நம்ம நிறைய போட்டிருக்கோம் அல்ஹராம் சென்டரை பற்றி. அது சூக் அல்வேஸ் இருக்குது பார்த்திங்களா, அது பக்கத்தில் இருக்குது அல்ஹராம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேடிஸ்குள்ளது மேலே செக்ஷன். சரியா, இப்போ இருக்குதுல இந்த கடை தான் இருக்குது இப்போதைக்கு. வேறு ட்ரெஸ்ஸு வாங்கணும் அப்படின்னா இது ஃபுல்லாக அபாயா ஃபர்தா இருக்குது பார்த்திங்களா. இது ஃபுல்லுமே ஃபர்தா தான். எவ்வளோ ஃபர்தா இருக்குது பார்த்திங்களா. ஆனால் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும், கலராக இருக்குது ஃபர்தா. இங்கே கலர்லாம் நிறைய பேர் போடுறாங்க. என்ன ரேட் இருக்குமா அம்மா ஃபர்தா? இங்கே என்ன 100 ரியாலு, 150 ரியாலு, 300 ரியாலு அந்த மாதிரி ரேட்டில் வரும். பார்ப்போம். ஆனால் செட்டாகவே இருக்குது, ஷாலும் ஃபர்தாவும் சேர்ந்து இருக்குது. ரேட்டு எது போட்டிருக்காங்க. வைஜி ரேட்டையே காணுமே. இந்த இருக்கா 167 ரியால்னு நினைக்கிறேன். இதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரேட்டு. இந்த இருக்கு பாருங்க, 167 ரியாலு. இது 155 ரியாலு. இந்த இருக்குல்ல, எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சு. பாப்பா அந்த அம்மா என்ன ட்ரெஸ் வாங்குறாங்கன்ட்டு. ஏன்னா இது ஃபுல்லாக லேடிஸ் செக்ஷன். அந்த இருக்கு பாருங்க. அந்த அம்மா கூப்பிட்டுட்ருக்காங்க. அந்த பாருங்க. ஹெலுசா கம் புலுசாதி மாயசலாந்தி மாப்பி. அவங்களுக்கு உடம்பு இந்த இடம் அகலமாக வரணும். ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது ஃபங்க்ஷனுக்கு, கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு. கம் ஃபுலுஸ் மீத்தேன். இந்த வரைக்கும் 215 ரியால். நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட 4000 ரூபாய்க்கு தாண்டி வருது. ஃபோக் சஹி இருந்தார். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஒவ்வொரு ரேட்டில் போட்டிருக்காங்க.
في هنا اكسل دبل اكسل. شوف دوري حلو. شوفي انت اشتري هنا لولو نفسي هذا. شوفي هذا هذه شوف نفسي. لا ما في نفسي. لا شوفي موديل كاتن. لا هذا في شوفي هذه نفسي. سوي. شوفي هذا كويس مقاس. ايوه شوفي حلو. كم فلوس 215. இதுவுமே 215 ரூபா. ஏன்னா இவங்க சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். 4XL வரும் உங்களுக்கு. இந்த இடம் வந்து அகலமாக இருக்கணும் உங்களுக்கு. பாட்டம் கீழே பாருங்கள். மேடம் வாங்கி கொடுக்கணும் கல்யாணத்துக்கு. அவங்களே செலவு பண்ணி எடுக்கிறாங்க. நான் சொன்னேன் மேடம் தானே தருவாங்க அப்படின்னு. மேடம் எங்கே தருவாங்க, அதெல்லாம் தரமாட்டாங்க, நம்மளே எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வேலைகள் இருந்துகிட்டே இருக்குமா, எடுக்க வர முடியாது ட்ரெஸ் எடுக்க. அதனால் இப்போ ஃப்ரீயாக இருக்குன்னா வந்து எடுத்து வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் டெய்லி பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. மேடம் பொண்ணுக்கு பெருநாள் கழித்து கல்யாணமா என்னன்னு தெரியல. இந்த முடிவு எடுக்கலை. என்கேஜ்மெண்ட்டு முடிஞ்ச பிறகு அதக்கா மீத்தேன் பாருங்க. ஷூஃப் யாது எஸ்லா யானி மாடல் ஷூ எப்படி இருக்குது பார்த்தீங்களா. 197 ரியால் போட்டிருக்காங்க. 200 ரியால். انت اول ما في سوق هذه ملابس. இந்த சைடு மட்டும் தான் மாடல் இருக்குது. சூஃபியா ஹிலுஸா இல்லை ஹாய் கோயிஸ். இந்த பாருங்க 267 ரியால். 267 260 ரியால். நம்ம ஊருக்கு 5000 தாண்டி வருது இந்த ட்ரெஸ்ஸு. ஆனால் ஒர்க் வச்சுருக்காங்க. அந்த இருக்குமா ஸ்டோன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கனால அவ்வளோ ரேட்டு. நல்லா மினுங்குது பாருங்கள். சாப்பாடு பொங்கலை. இனிமேல் தான் சாப்பாடு பொங்கணும். இந்த அம்மா கூப்பிட்டாங்களா, எப்போ கூப்பிட்றாங்கன்னு தெரியாது. அந்த பையன் 11 மணிக்கு தான் வந்தான் ஸ்கூல் போயிட்டு. பாருங்க இந்த மாடல் எப்படி இருக்குது பாருங்கள் ட்ரெஸ்ஸு. ஆ நல்லா நம்ம ஊர் ட்ரெஸ் மாதிரி இருக்குது பாருங்க. சுடிதார் மெட்டீரியல் மாதிரி நல்லா இருக்குது. ஆனால் ரேட்டு கூட நம்ம ஊரில் என்ன ஒரு 1000 2000 வரும். இங்கே என்ன ரேட் போட்டிருக்காங்க, 179 ரூபா போட்டிருக்காங்க. தருதா 4000 இருக்குது. ஈவா ஹிலு இந்த பாருங்க ஒயிட்டு எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சு வச்சுருக்காங்க. கம்புலூஸ் ஏ மியா சபத்தாஸ் Mia Sabata. ஏ Hello sa. கோயிஸ் லோன் மஃபி. இது ஒயிட்டில் இருக்குது. 117 ரியால் போட்டிருக்காங்க. 2000 ரூபா கிட்ட வருது நம்ம ஊருக்கு. ஐவா அது பொன்னி கோயிஸா. சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். பார்த்துட்டு என்ன எடுக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இது ஃபுல்லுமே லேடிஸ் செக்ஷன் தான் மேலே இருக்குது எல்லாமே. அப்புறம் இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஃபுல்லாக மாடல் ட்ரெஸ் இருக்குது. நைட்டி எல்லாமே இருக்குது. சூஃபி அது இது ரேட்டு 145 ரியாலாம். இருக்கும் பியூர் காட்டனில் இருக்குது. மேட் இன் இந்தியா. பாருங்க நம்ம ஊர்லேருந்து தான் வருது. எல்லோரும் நினப்பாங்க வெளிநாட்டு துணின்னு. ஆனால் நம்ம ஊர்லேருந்து அந்த ட்ரெஸ்லாம் வருது. இந்த மாடல் எப்படி இருக்குங்க. இதுவும் மேட் இன் இந்தியா தான். சரிதான். ரேட்டு பாருங்கள் 2000 இல்லை சாரி 232 ரியாலு. ஓகே இங்கே பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள். இதுவுமே மேட் இன் இந்தியா தான் போட்டிருக்காங்க. வெளிநாட்டில் வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வாங்கன்னா அங்கேருந்து தான் இங்கேயே வருது. அதுக்கு டேக்ஸு அது இதுன்னு ரொட்டு ப்ளஸ்க்கு எல்லாம் போட்டு. ஐவா கோயிஸ் மாமா இஸ்திரியா அது செம் கீது 6000 அதக்கா. இங்கே மேடம் இதே மாதிரி தான் ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க கல்யாணத்துக்கு. ஏ ஹலோ Bus ma pijat. Ada bus. ஏ அதை செம் ஜாக்கெட். ஃபுல்லாக ஒர்க் வச்சது அவ்வளோமே.
எவ்வளோ ஸ்டோன் வச்சு வச்சுருக்காங்கன்ட்டு. இதே மாடல் வச்ச ட்ரெஸ் தான் அங்கே மேடம் வாங்கியிருந்தாங்க. கொஞ்சம் கிராண்டாக இருந்துச்சு. 6000 ரியால். நம்ம ஒரு கிட்டத்தட்ட Hello ada. 1,00,000 ரூபா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிச்சுட்டு அடுத்து என்ன வேலைன்னு பார்ப்போம். இப்போ எடுத்து முடிக்காங்கன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா 2 எடுத்திருக்காங்க அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு இந்த இருக்கு பாருங்க. இந்த கலர் வந்து எவ்வளோ 150 ரியால். இது இந்த ட்ரெஸ் ஒன்று இந்த ட்ரெஸ் ஒன்று எடுத்திருக்காங்க. இது 120 ரியால், இது 150 ரியால். இது முன்னாடி பிளெயினும் பேக் சைடு வந்து ஃபுல்லாக ஒர்க் வச்சுருக்காங்க பாருங்க. 147 ரியால். சரிதா? டிஸ்கவுண்ட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிட்டாங்க ஒரு வழியாக. பில்லை போட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். يلا خلاص بس ما في اللون صح؟ ما في بس هذه. இப்போ சில வீடுகளில் அவங்களே எடுத்து கொடுப்பாங்க ட்ரெஸ்ஸு கல்யாணத்துக்கு. ஏன்னா மகன் கல்யாணத்துக்குமே எடுத்து தரல. சரியா? 50 ரியாலும் என்னமோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஹதியா. வேறு எதுவும் தரல. இப்போ இந்த அம்மாவாக தான் அவங்க கை காசை போட்டு செலவு பண்ணி ட்ரெஸ் எடுக்காங்க. ஏன்னா மண்டபம் பிடிப்பாங்க, ஹோட்டல் பிடிச்சி அங்கே தான் வச்சு கல்யாணம் நடத்துவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்புவோம். வெளில போட்டுட்டு வீட்டில் போய் நம்ம வேலைகளும் கிடக்கு. அதை முடிச்சுட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த இதுக்கு ஜவுளி கடைக்கு போனாங்க பாருங்கள். ஜவுளி கடைக்கு போயிட்டு அங்கே போய் எடுத்துகிட்டு இப்போ நேராக அங்கே ஜுமேராக்கு வந்திருக்காங்க. நம்ம ஓனர் வீட்டுக்கு ஜாமான் வாங்குறதுக்கு. இப்போ 2 பேருமே உள்ளே போயிருக்காங்க. அதாவது என்னோடய ஒய்ஃபும் அந்த இந்தோனேசியா அம்மாவும் உள்ளே போயிருக்காங்க. ஜாமான் வாங்கிட்டு வரட்டும். வந்ததுக்கப்புறம் வேறு எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நமக்கு மத்தியானம் சாப்பாடு ரெடி வந்திருக்கு. இன்றைக்கி சாப்பாடு பார்த்திங்கன்னா நமக்கு ஒயிட் ரைஸு, அது போக பார்த்திங்கன்னு சொன்னால் மீன் அதாவது காராப்பூச்சி குழம்பு. இந்த மீனை வந்து காராப்பூச்சினிம்பாங்க. அந்த காராப்பூச்சி குழம்பு இன்றைக்கி வச்சுருக்கு. பார்த்தீங்களா? இந்த அந்த மீன் தேங்காய் பால் ஊற்றி வச்சுருக்காப்புல. சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு நல்லாயிருக்கு. இப்போ ஒரு 2 தடவை வச்சாப்புல. இந்த குழம்பு நல்லா டேஸ்ட் இருந்துச்சு. சரியா? நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், காராப்பூச்சி குழம்பு. அது போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேலட் இருக்குது. இது வந்து காராப்பூச்சி வந்து பொரிச்சு வச்சுருக்காப்புல. அந்த பார்த்தீங்களா? ஆமாம், அந்த காரல். ஆமாம், இதோட பேர், இந்த மீனோட பேர் உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு. வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டுட்டு ஓனர் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஏன்னா துணி அயன் பண்ணுற வேலை கொஞ்சம் கிடக்கு. அதை மட்டும் அயன் பண்ணிவிட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ டீ கிளாஸ்லாம் எடுத்து வச்சுட்டாங்க அந்த அம்மா. இந்த இருக்கு பாருங்க, டெய்லி தான் டிஃபன் செய்வாங்க. சாயந்தரத்துக்கு டீ, காவா, அப்புறம் இந்த கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம மஜ்லிஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல கொண்டு வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம துணியை அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போகணும். சரியா? ஏன்னா இப்போ துணியை வந்து உள்ளே காய போட்டுடுறாங்க. மிஷின் வந்து ரிப்பேர் ஆகி கிடக்கு. அதனால் சரின்னு சொல்லிட்டு உள்ளே காய போட்டுடுறாங்க. இது ஃபுல்லாக மேடம் துணி தான் இருக்குது. இதை அயன் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு போய் மேடம்கிட்ட கொண்டு கொடுக்கணும். ஓகே? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே வந்திருக்கிறோம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்க காலேஜ் போகிறாங்க இல்லையா, அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு காஃபி வேணும் வந்துருங்க, காஃபி அட்ரஸில் போய் காஃபி வேண்டு வாங்க அப்படின்னாங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு காஃபி வாங்கியாச்சு. இந்த பாருங்க, அவங்க வாங்கின காஃபி. அப்புறம் வந்து பிஸ்கட் ஏதோ வாங்கி வச்சுருக்காங்க பிறகு. அந்த பிஸ்கட், இதில் வந்து பிஸ்கட் இருக்குது, இந்த காஃபி. ஓகே, இதுதான் இப்போ வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு இதை கொண்டு போய் கொடுப்போம். கொடுத்துட்டு வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சாப்பாடு, நைட்டு சாப்பாடு பூரி வந்திருக்கு, கோதுமை பூரி. அதுக்கு வந்து நம்ம மத்தியானம் வச்சோம் இல்லையா, அந்த காராப்பூச்சி, அந்த என்ன என்ன பேர், இதுக்கு பேர் ஆமாம் காராப்பூச்சி தான். காராப்பூச்சி குழம்பு, மீன் குழம்பு, காராப்பூச்சி மீன் குழம்பு. இதுதான் இப்போ நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணி தந்திருக்காப்புல. நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வேறு எதுவும் வேலைகள் வருதான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஏன்னா எப்படியும் நைட்டுக்கு மேலே தான் கிளம்புவாங்க. எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ணுறது வெளியே நைட்டு தான் கிளம்புறாங்க. அதனால் நம்ம சாப்பிட்டுட்டு ரெடியாக இருந்தோம்னா அப்படியே அவங்க வந்தாங்கன்னா அப்படி கூப்பிட்டு வெளியே போய்ட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு மேடம் பொண்ணு வந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த சோபாவெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா விற்க போகிறாங்களாம் இந்த சோபாவெல்லாம். ஏன்னா இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுபோக அந்த டேபிளும் க்ளீன் பண்ணி இதையும் சேர்த்து கொடுத்துருவோம் நாங்கள். நானும் இந்த அதாவது உட்டன் இந்த ப்ளைவுட்டுக்கு அடிப்பாங்களே அந்த பாடிஸை போட்டு அடித்து பார்த்தேன். ஆனால் ஒன்றும் போகலை. அப்போ வேண்டான்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பழைய ஜாமான்லாம் எடுத்து மேலே கொண்டு போடு அப்படின்னாங்க. அதையும் போட்டு லிஃப்ட்டில் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். 2வது மாடியில் கொண்டு போய் போடுறதுக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து வேலைகள் முடிஞ்சுது. அவ்வளோ ஜாமானையும் கொண்டு போய் மேலே ஸ்டோர் ரூமில் கொண்டு போட்டாச்சு. இன்னொரு நாளைக்கு இந்த ஸ்டோர் ரூமை காமிக்கிறேன் பாருங்கள். பழைய ஜாமான் எல்லாமே வேண்டாம் ஜாமான் ஃபுல்லுமே அந்த ஸ்டோர் ரூமில் தான் கிடக்கு. சரி நான் இன்னொரு வாட்டி காட்டுறேன். அது போக எதுவும் கடிக்க மாட்டாங்க. எல்லாம் வேணும்னு தூக்கி மேலே 3வது மாடியில் தான் வச்சுருப்பாங்க. ஏதாவது தேவைப்படுறதுலாம் எடுப்பாங்க. அப்படின்ட்டா மொத்தமாக சொல்லி வெளியே வண்டியில் வந்து கொண்டு போய் அள்ளிட்டு போய் எங்கேயாவது இந்த ஹராஜி மங்கலம் பழைய ஜாமான் கடை அதில் கொண்டு போட்டுருவாங்க கம்மி ரேட்டுக்கு. இப்போ வந்து நம்ம படுக்க வேண்டியதான். வேலைகள்லாம் முடிஞ்சுது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.